வணக்கம் உறவுகளே. இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். நாங்கள் கிளம்பிக்கிட்டு இருக்கோம் பாருங்க. சார் வணக்கம். வந்துட்டாயா உறவுகளே, இன்னைக்கு எங்க அப்பா அம்மாவுக்கு வருஷ திதி. அதனால 15ஆம் வருஷ திதி. நாங்க ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு அவங்களுக்கு திதி கொடுக்க போறோம். வாங்க எல்லாரும். அப்பா அம்மாங்கன்னா தாத்தாக்கு மட்டும்தான். தாத்தா ஆமா, ஏன்னா அப்பா அம்மா சேர்த்து தான் கொடுக்கணும். தாத்தா இறந்துதான் 2009 இறந்தாங்களா? ஆமா, 2009 8ஆவது மாசம் இறந்தாங்க. நாங்க வந்து எப்பவுமே திதிப்படி தான் நாங்க கொடுப்போம். அந்த வருஷம் ஆமா, அந்த அவங்க இறந்த என்ன திதியில இறந்தாங்க, ஆவணி மாசம் அமாவாசை திதியில தான் இறந்தாங்க. அன்னைக்கு தான் நாங்க திதி கொடுப்போம். வருஷம் எப்பவுமே சோலோவா சார் மட்டும் போவாங்க. வருஷம் எப்பவுமே சார் மட்டும் சோலோவா போய் திதி கொடுத்துட்டு வருவாங்க. இந்த வட்டம் நாமளும் ஒரு என்ஜாய் பண்ணி கூட அவங்க கூட சேர்ந்து போற மாதிரி போவோமேனு குளிக்கணும்னு நாங்களும் கிளம்பிட்டோம் கூட. சூப்பரா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இன்னைக்கு ஃபுல்லா vlog நல்லா இருக்கும் பாருங்க. தவறாம ஸ்கிப் பண்ணாம கரெக்டா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். காவியா வெட்டி பாரு. காவியா இருக்கா பாருங்க. பொத்தி வளர்த்த புள்ள மேகல், அதனால அதுக்கு வெக்க வெட்டு போகல். வேற யாரு? நான் தான். வணக்கம் சொல்லு உறவுகளுக்கு. தூக்க கலக்கத்தில் இருக்கா. நேற்றும் பிள்ளைய 7 மணிக்கு எழுப்பி கூட்டு வந்தாச்சு. இன்னைக்கும் பிள்ளைய 7 மணிக்கு எழுப்பி கூட்டு வந்துச்சு. காலையில வந்து எதிக்கிறது நல்லது தானே. அது ஒரு பழக்கம் வந்தா ரொம்ப சூப்பர்ல. நல்லதுதான். எப்பவுமே டெய்லி ஸ்கூலுக்கு எந்திரிச்சிடுறா. ஆமா, அது தப்பு இல்ல, நல்லதுதான். சரிட்டு இன்னைக்கு ஒரு ஜாலியா போயிட்டு வரோம். அப்படியே ட்ரிப்பு போவோம். நீங்க வந்து பேசு. நல்ல மோத்த காட்டு. அந்த சண்டே மட்டும் ஃப்ரீயா அப்பயும் வந்துக்குது. சரி, இருக்கிறது எந்திரிக்க வேண்டியதுக்கு எந்திரிச்சு தானடா ஆகணும். என்ன தாத்தாவுக்கு திதி கொடுக்க போறோம். அவங்களுக்கு கொடுத்தா தான் நம்ம நல்லா இருப்போம். அது உண்மை. பெற்றவங்களை மதிச்சா தான், அதாவது முன்னோர்கள் பெற்றோர்களை மதிச்சா தான் நம்ம குழந்தைகள் நல்லா இருக்கும், நம்ம நல்லா இருப்போம், வளர்ந்துருப்போம். அதே மாதிரி முன்னோர்கள் பெற்றோர்களை மதிச்சா தான் நமக்கு தெய்வமே நம்ம கூட வரும். கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெய்வம்னா தாய் தகப்பன் தான். நம்மளை பெற்ற தாய் தகப்பன் மட்டும்தான். அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லா தெய்வமும். அதனால எல்லாரும் தாய் தகப்பனை மதிச்சுக்கோங்க. அவங்க எப்படி இருந்தாலும் சரிதான். நம்ம கடமையை நம்ம கரெக்டாக செய்யணும், அவ்வளோதான். எந்த தாய் தகப்பனும் யாருக்கும் துரோகம் நினைக்க மாட்டாங்க. நல்லா தான் வச்சிருப்பாங்க. இன்னொன்னு வந்து இதை வந்து 15 வருஷம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமா, நான் 15 வருஷம் இன்னைக்கு நேத்து கொடுக்கல, 1 வருஷம் 2 வருஷம் கொடுக்கல, 15 வருஷம் கொடுத்துட்டு இருக்காங்க. 15 வருஷமும் வருஷம் தவறாம அந்த ஸ்பாட்டுக்கு போய் தான் கொடுப்பாங்க. என்ன கொடுக்காம இருந்தது இல்ல. கொரோனா டயத்துல கூட, லாக்டவுன் டயத்துல கூட போய் கொடுத்தாச்சு. அப்பதான் ஃபர்ஸ்ட் நான் வந்து துணைக்கு போனேன். ஏன்னா லேடி கூட போனா போலீஸ் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கறதுக்காண்டி. அப்படின்னு இல்ல, ஃபேமிலியா போனா எதுவும் ஒண்ணு சொல்ல மாட்டாங்க. அப்ப லாக்டவுன் பையன் 2 பேரும் 2 வீலர்ல போய், வெயில் சரியான வெயில், திருநெல்வேலி ஆத்துல போய் பாலத்துக்கு அங்க அந்த இடத்துல குடுக்கற இடத்துல 2 பேரும் போனோம். நான் உட்காந்துருந்தேன், கரையில நான் உட்காந்துருந்தேன். அவங்க போய் எல்லாம் பண்ணிட்டு வந்தாங்க. எல்லாம் முடிச்சிட்டாங்க. வந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ரோட்ல ஒரு நாதி கிடையாது, ஒரு ஆள் இல்ல, பஸ் கிடையாது, ஒண்ணு கிடையாது. நாங்க வாட்ல 2 வீலர்ல எப்படினாலும் போலாம் ரோட்ல. எங்க பைபாஸ்ல அந்த அளவுக்கு வந்து கொரோனா டைம் வேற. ஏன்னா கொரோனா டைம் லாக்டவுன், வெளியில போக கூடாதான். நாங்களாம் சேஃப்டியா மாஸ்க் எல்லாம் போட்டுட்டோம். மாஸ்க் போட்டு அதே போல போலீஸ் எல்லாம் செக்அப்லாம் நின்னாங்க. எங்களை ஒன்றும் சொல்லல. அதே மாதிரி என்னன்னா பைபாஸை காட்டு. இந்த பைபாஸ் ரோட்ல நாங்க வாட்ல போனோம். அதாவது இந்த பக்கம் அந்த பக்கம் இல்ல, எங்க ரோட்டு நடு ரோட்ல கூட போனோம். அந்த அளவுக்கு ஒரு வண்டிகளா எதுவுமே கிடையாது. அழகா போயிட்டு வந்தோம். இன்னைக்கு கொரோனா டயத்துல லாக்டவுன். அப்போ என்ன லாக்டவுன்ல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். ஆனா எல்லா மக்களுமே கஷ்டப்பட்டிருக்காங்க, பாவம். உலகமே கஷ்டப்பட்டுச்சு. அது தவிர்க்க முடியாத, மறக்க முடியாத சம்பவங்கள். 2K கிட்ஸா இருக்கட்டும், யாருமே வந்து அடுத்த வர்றவங்க வந்து ரொம்ப மறக்க முடியாத ஒரு சம்பவம். அது காரணம் என்னன்னா, முன்னாடி வந்து 2020 வந்து உலகம் அழிஞ்சிரும் தெரியுமா. நமக்கு இந்த கொரோனா லாக்டவுன் வந்ததும் அந்த 2020 ஒட்டி தானே வந்துச்சு. ஆமா, அது கரெக்டா இருக்கா? அந்த ஒரு முன்னாடி உள்ளது, அதாவதுமா ஒரு உலக அழியின்னு சொல்றது வந்து நல்ல ஒண்ணு கேளுங்க. அது வந்து ஃபுல் உலகமும் சினிமால காமிக்கிற மாதிரிலாம் அழியாது. ஒரு பார்ட்டா ஒரு இடத்துல கொஞ்சம் அப்படி
இது என்னன்னே தெரியல. இயற்கையா என்ன ஏது எப்படி ஒண்ணுமே நம்மளுக்கு தெரியாது. எல்லாம் அந்த கடவுளுக்கு தான் தெரியும். கடவுளுங்கிற ஒரு சக்திக்கு ஒண்ணு மட்டும்தான் தெரியும். நமக்கு எதுவுமே தெரியாது. ஆனா இருக்கிற பொழுது சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிட்டே இருப்போம். அவ்வளவுதான். என்ன நல்ல முன்னோர்களை நல்ல நினைச்சு forgot past, live in present, work for future சொல்லிட்டாங்க. அப்படின்னா பாஸ்ட் அது தெரிஞ்சிருக்கும் இங்கிலீஷ்ல. உங்களுக்கு சொல்றேன், பாஸ்ட்டை மறந்துடணும். அது முதல் நடந்ததை இப்ப இருக்கிறதுல வாழணும். நம்ம வருங்காலத்துக்காண்டி இப்ப உழைக்கணும். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. வெரி குட். இப்பமே செதுக்கணும். இப்ப வந்து நானும் அம்மாவும் வந்து உனக்காண்டி இப்ப செதுக்கி வைக்கணும். என்ன காவியா? நாளைக்கு நீ நல்லா இருக்கிறதுக்கு வருங்காலத்துக்கு எனக்கு சாப்பாடு செஞ்சு இப்போ வந்து எல்லாரும் இருக்காங்க. எப்படின்னா எல்லாரும் போய் சேர்ந்து பண்ண மாட்டீங்களா அப்படின்னு உறவுகள்லாம் கேட்பீங்க. எல்லாரும் சேர்ந்து பண்ற அளவுக்கு வந்து எல்லாரும் அப்படி பக்கத்துல யாரும் இல்லை. அவங்க 5 பேர்ல பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க எல்லாருமே வெளியூர்ல இருக்காங்க. இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. யாராவது ஒருத்தர் பண்ணனா போதும். அண்ணனோ தம்பியோ ஒரு தலைப்பிள்ளை இல்லைன்னா கடைசி பிள்ளை அப்படி பண்ணா போதும். இவங்க வந்து கடைசி பிள்ளை, அதனால எந்த பொறுப்பை இவங்க எடுத்துக்கிட்டாங்க. அவங்களும் நினைச்சு கும்பிடுவாங்க. எல்லாரும் நினைச்சு வீட்டுல கும்பிட்டுக்கிடுவாங்க. அந்த இடத்துக்கு போய் அது போய்க்கிடுவாங்க. அது தவறு கிடையாது. அது அப்படிதான் பண்ணணும். எல்லாரும் போய் பண்ணவும் மாட்டாங்க. மூத்தவர் இல்லாட்டி கடை. ஆமா, ஏன்னா நான் பண்ணுவேன், ஒண்ணும் தப்பு இல்ல. ஏன்னா அவங்களுக்கு வந்து பண்ண டைம் இருக்காது. இதே மாதிரி ஃபாலோ பண்றதுக்கு அவங்களுக்கு டைம் இருக்காது. அதனால அவங்க நினைச்சு கும்பிட்டுக்கிடுவாங்க. வீட்டுல நினைச்சு கும்பிட்டுக்கிடுவாங்க, விரதமா இருந்துக்கிடுவாங்க. ஆனா போய் பண்றது இவங்க தான் திதி கொடுப்பாங்க. ஏற்கனவே நிறைய வந்து நாங்க திதியோ இந்த சாப்பாடு அந்த அமாவாசை விரதம் இதெல்லாம் வந்து வீட்டுல தான் உங்களுக்கு வீடியோவை போட்டு காமிச்சிருக்கேன். இன்னைக்கு தான் லைவா அவுட்டிங் நாங்க வெளியில போய் காமிக்கல. இன்னைக்கு தான் நாங்க வந்து வெளியில உங்களுக்கு லைவா நாங்க அதாவது வீடியோவா உங்களுக்கு காமிக்கிறோம். பாருங்க அப்படியே எங்க போறோம், தொடர்ந்து இங்க கூட வாங்க. நல்ல இதா இருக்கும். ஆமா, எங்க போறோம், எப்படி பண்றோம், என்ன பண்றாங்க, அவங்க என்ன பண்றாங்க, நாங்க 2 பேரும் இன்னைக்கு வந்தது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னா உறவுகள் உங்களுக்காண்டி உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து காமிப்போம் அப்படிங்கிறதுக்காண்டி நாங்க இன்னைக்கு கூட வந்துட்டோம். சரி, இன்னைக்கு வந்து டேட்டு வந்து கரெக்டாக சொல்லணும்னா இந்த வீடியோ வந்து கொஞ்சம் முன்ன வரும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உறவுகள். வந்து இன்னைக்கு வந்து செப்டம்பர் 2/9/2024 இன்னையோட டேட்டு. இன்னைக்கு தான் திதி. இன்னைக்கு வந்து டேட்டு படி கிடையாது, திதிப்படி. அமாவாசை, ஆவணி மாதம் அமாவாசை திதி அன்னைக்கு தான் நாங்கள் கொடுப்போம். நாங்கள் 2 பேரும் கூட இன்னைக்கு தான் வந்து பார்ப்போம்னு வாரம். நான் வாட்டில் ஒரு 2 வீலர்ல வருவேன். புது பஸ் ஸ்டாண்டில் 2 வீலர்ல பார்க்கிங் பண்ணுவேன். பஸ் ஏறுவேன், போவேன், நல்லா கொடுப்பேன். குளிச்சு முடிச்சுட்டு 12:30-1 மணிக்கு வீட்டுக்கு வருவேன். நான் சமையல் எல்லாம் ரெடி பண்ணி நல்லா விரதம் விடுவேன், சாமியை கும்பிடுவேன். அவ்வளோதான். யாருக்காவது ஒரு 2 பேருக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு குடிச்சுக்கிடுவோம். இப்போ வந்து இப்போ போகிறோம். அங்கே முடிஞ்ச அளவில் அங்கே யார் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இப்போ அவங்களாம் ரொம்ப கிராக்கில் பண்ணுதாங்க. திதி இல்லை வாங்க கேட்குறவங்களுக்கு வாங்கி அது கொடுக்கணும். அது கொடுத்துருவோம். என்ன சாப்பாடு இன்னைக்கு திதி. 2 பேருக்கா சாப்பாடு நம்மளால முடிஞ்சது எவ்வளவு நாளும் கொடுக்கலாம். நம்மளால முடிஞ்சது அட்லீஸ்ட் ஒரு 2 பேருக்குனாலும் சாப்பாடு கொடுக்கணும். இப்ப வந்து அதுக்கு முன்னாடி இப்ப ஒரு ஆள் சாப்பாடு அது உங்களுக்கு அது வந்து கடமை அப்படின்றவா போயிருவோம். அடுத்தால அங்க வரும்ல. அவளுக்கு வந்து சரவணா போயிடுச்சான். சரவணா ஹோட்டல் வந்து இந்த சைட்ல பைபாஸ்ல இருக்கு. அதை தாண்டி போயிட்டோமா, ஐயோ ஹோட்டல் போயிடுச்சு அப்படின்னு கத்துறாங்க. பாருங்க, சாப்பாடு உண்டு காவியா. போற வழியில சாப்பிடுவோம். என்ன வேணுமோ வாங்கிட்டாங்க. அந்த திதியில வந்து காவியா சாப்பாடு வாங்கி கொடுக்கல. நீங்க ஒரு ஆளு தாத்தா பாட்டிக்கே கோவம் வந்துடும் நம்ம மேல. என் பிள்ளைய அப்படி சொல்றீங்களா அப்படின்னு. காவியால அவங்க பாட்டி தூக்கி வச்சுக்கிட்டு, அவளால தூக்க முடியாது, தூக்கி வச்சுக்கிட்டு அந்த எங்க வீட்டு சுகத்தோட முட்டு கொடுத்து நின்னுக்கிடுவாங்க. இவ்வளவு இறங்க மாட்டா. இறங்கிட்டேன்பா, இறங்க மாட்டேன்பா, அப்படியே முட்டு கொடுத்து நின்றுகிட்டே இருப்பா. நான் போவேன், எதுக்குமா கீழே விடுமா அப்படின்பேன். அவன் இறங்க மாட்டிக்காடா அப்படின்பா. சரி வச்சிரு அப்படின்றான். தெரியுமா காவியா? அது மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா ஏற்கனவே நினைச்சிட்டே இருந்தோம் வெளியில அவுட்டிங் போய் இப்படி ஜாலியா போகணும்னு. பாருங்க, நீங்க தொடர்ந்து வாங்க எங்க கூட. அதாவது தாத்தாக்கு அப்பாக்கு திதி கொடுக்க போறீங்க, இவ்வளவு ஜாலியா போறீங்கன்னு நினைக்காதீங்க. வருஷம் 15 வருஷம் ஆச்சு. அவங்களும் வயசாகி பேரம்பேத்திலாம் எடுத்து ஜாலியா அவங்க தான் எங்களை வச்சிருக்காங்க. எங்களை ஜாலியா வச்சிருக்காங்க. எங்க அப்பா அம்மா சிலவங்க கேட்பாங்க, அதுக்காண்டி தான் சொல்றேன். எல்லாரும் கேட்க மாட்டாங்க. சில பேர் நினைப்பாங்க
வயோதிகமாகி அவங்க கஷ்டப்படாம அவங்களுக்கு ஆத்மா இதாயிடுச்சுன்னா சந்தோஷம் தான் நம்மளுக்கும் நாளைக்கு அந்த நிலைமை தான், நம்மளும் அதே தான். என்ன அதெல்லாம் வந்து எங்க அப்பா அம்மா வந்து எங்களை அப்படி எங்க 5 பேருக்கு எப்பவுமே ஒரு சந்தோஷமா ஒரு விரத நாளும் சரி, எங்க அக்கா 3 அக்கா 4 பேருக்கு நல்லா தான் வச்சுக்காங்க. ஒரு விரதம் இல்ல ஒரு விரத நாளும் சரி எல்லாரும் வீட்லயும் சாப்பிட்டுட்டு சாமி கும்பிட்டு தான் சாப்பிடணும் அப்படிம்பாங்க. இங்க அப்படி கிடையாது, பிள்ளைங்க வேணுமா எடுத்து கூடு அதுதான் அப்படின்ட்டுருவாங்க. அதனால எங்க பெரிய ஆளுக்கு அப்படித்தான் நினைப்பாங்க. அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை நாங்க கரெக்டா செஞ்சுட்டோம். என்னென்ன பண்ணணுமோ எதெல்லாம் பண்ணணுமோ அவங்க இருக்கும் போதும் சரி அவங்களுக்கு அப்புறமும் சரி இன்னைய வரைக்கும் மறக்காம நாங்க அந்த கடமைகளை கரெக்டா செஞ்சுட்டு வரோம். இதே மாதிரி எங்க 2 பேரும் ஆயுசு இருக்கிற வரைக்கும் நாங்க செஞ்சுக்கிட்டு தான் வருவோம். அதுக்கப்புறம் பிள்ளைங்க இஷ்டம், அது நம்ம சொல்லக்கூடாதுல்ல. என்ன ஆமா, இப்போ காவியாளுக்கு சாப்பிடறதுக்கு ஒரு கடையை பார்க்கணும். கடையை பார்ப்போமா? ஆமா. என்னம்மா பண்ற? கடை சாப்பிட்டேன். லேட்டா டச்சப் அதை நம்ம மேக்கப்பா டச்சப் போட்டுறதுக்கு. ஸோ இப்போ சர்வரே தோத்து போயிடுவாங்க. ஐ மீன் வேலை பார்க்குற சர்வர். வடை டீ நல்லா ஆச்சிருக்கு. உனக்கு ஒரு டீ இது ஆச்சிருக்கு, எது அதுக்குன்னு தெரியல. எப்பா போயிட்டு வாப்பா கடைக்கு வளைக்கிறோட அந்த கடைக்கு. நான் வேலைக்கு சேர்த்துக்கிட்டு வடை எனக்கு போதும், எனக்கு போதும். வடை வேணுமாம்மா? சூப்பரா இருக்கு. வடை டேஸ்டா இருக்கு. எனக்கு இன்னொன்று வாங்கி கொடுங்க. ஆ சரி. அப்ப எனக்கு இன்னொன்று வாங்கிக்கோ. ருசியா இருக்கு, நல்லா இருக்கு. நான் 2 வாய் தான் சாப்பிட்டேன். போய் சாப்பிட முடியல, குதிக்குது, சுடுது, பயங்கர சுடு. இப்பதான் போட்டுட்டு இருக்காங்க சுடுதா. அதை வச்சுட்டே குடிக்கிற. என்ன வேணுமா? ஆமா, எனக்கு ஒண்ணு வேணும். இந்த செவ்வரளி பூவா வச்சிருக்காங்களே எதுக்குமா? சென்ட்ரல் தானே? ஆமா, அது ஒரு அலங்காரத்துக்கும் கூட. பிறகு அது என்னமோ நீர்த்தன்மை இருக்குங்காங்க. அது வந்து ஏதோ நீர்த்தன்மை இருக்குங்காங்க. ஆனா சாமிக்கு போடலாம். ஆனா சாமிக்கு போடுவாங்க. விஷத்தன்மை அதிகமா உள்ளது, விஷத்தன்மை உள்ளது. அது என்ன, அது ஏதோ சொல்லுவாங்க, அது எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. இந்த டிரைவிங் பண்றவங்களுக்கு வந்து அதை பார்த்தா மனசு ஒரு இந்த பூ இது இல்ல சைடுல வந்து இப்படி வச்சிருக்கும் போது எல்லா பூக்களா தெரிஞ்சா கொஞ்சம் மனசு டிரைவ் பண்ணும்போது கொஞ்சம் மனசு ரிலாக்ஸா இருக்கும், அந்த மென்மையா இருக்கும். எண்ணங்கள் தான் செயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பழமொழி. அப்படின் போது நம்ம பாக்குறது எல்லாமே பசுமையா நல்லதே பார்த்து நல்லதே இது பண்ணி பார்த்தோம்னா நல்லா இருக்கும். அதனால அந்த பூ வச்சிருக்காங்க, கலர் கலரா வச்சிருக்காங்க. நானாப்பா? நானா? ஏண்டா விளக்கம் கொடுக்கலாம். அதனால அதுக்காண்டி தான் சொல்லுவாங்க. இதுக்கு வந்து தமிழ் டீச்சர் இதெல்லாம் ஒரு வந்து ஜிகே காவியா, இதெல்லாம் வந்து ஒரு ஜெனரல் நாலேஜ். நம்ம பழகுறது தான், பழக்கங்கள் தான் கல்வியா வர்றது. என்ன அனுபவம் தான் கல்வி. அப்படியே கொஞ்சம் லாங் டிரைவிங் போயிட்டு வரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் மனசு இதாக இருக்கும்போது இந்த பூக்களை பார்த்தா கொஞ்சம் நல்லா அப்படியே மனசு கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால பூக்கள் அதையும் நல்லா பராமரிக்கிறாங்கல்ல, தண்ணி கரெக்டாக ஊற்றிதாங்கல்ல கவர்மெண்ட்ல, அதையும் நல்லா பராமரிக்கிறாங்க. இது வந்து இந்த இவங்க டோல்கேட் பணம் வாங்குறது அதுதானே வருமா? அது அதான் சொல்றாங்க, ரோட் சர்வீஸ் இந்த மாதிரி இது எல்லாமே கிளீனா வைக்கிறது, பாதுகாப்பா வைக்கிறது, லைட் எல்லாம் கரெக்டா எரியுறது, அதுக்குன்னு சொல்றாங்க. நம்மளுக்கு அதுக்குள் அது ஃபுல் விவரம் நம்மளுக்கு தெரியாது. எதுவுமே நல்லது பண்ணா சரிதான். என்ன எதா இருந்தாலும் நல்லது நடந்ததுன்னா சந்தோஷம். காவியா சொல்லிட்டோம், உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதனால கமெண்ட் பண்ணிருக்கீங்க. காலையில வெயில் பாருங்க எப்படி அடிக்குது, இவ்வளவு வெயில் அடிக்குது. சரி, இப்போ சாப்பாடு காவியாளுக்கு வடை தான் வாங்கி கொடுத்துருக்கு, உளுந்த வடை வாங்கிட்டு. சாப்பாடு என்ன பூரி வாங்குவோமாடா? அவளுக்கு என்ன வேணுமோ என்ன வேணுமோ சாப்பிட்ரு. அதே போல இங்க பாருங்க சாரை பார்த்தீங்களா, அப்படியே அந்த டாட்டாக்கு திரி குடிக்கிற வரைக்கும் ஒரு மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஜாலி முடுக்கு வந்துடுவாங்க சார். நல்லா குழு இப்போன்னு இல்லை, எப்போவுமே அவங்களுக்கு வந்து இந்த
ஃபால்ஸு, ஆறு, தண்ணினா ரொம்ப இஷ்டம். குளிக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கும். குளிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். கிணறு, குட்டை, ஒரு சின்ன குட்டையா இருந்தாலும் அதுல குளிப்போமா அப்படிம்பாங்க. அவங்களுக்கு வந்து தண்ணியை கண்டா அவ்வளோ ஆசை. அதுல இன்னொன்று முக்கியமா ஒன்று சொல்றேன். முக்கியமா உறவுகளுக்கு ஒன்று சொல்றேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி முத என்னை பொண்ணு பார்க்க வரணும்னு சொல்லையிலேயே சார் எங்க இருந்தாங்கன்னா குளிக்க தான் போயிருந்தாங்க. அகஸ்தியர் ஃபால்ஸ் குளிக்க போயிருந்தாங்க. அவருக்கா எங்க போயிருக்காரு, நாட்டில் அகஸ்தியர் ஃபால்ஸ் குளிக்க போயிருக்காரு. குளிச்சுட்டு அப்படியே அங்க வருவாங்க பொண்ணு பார்க்கறதுக்கு. ஏன்னா எங்க வீடு வந்து பாவனாசம் பக்கம் தான், கல்லடிக்குறிச்சி என் ஊர். பொண்ணு பார்த்ததே வந்து அகஸ்தியர் ஃபால்ஸ்ல குளிச்சுட்டு வந்து தான் பொண்ணு பார்த்தது. அதே ஹைலைட் என்னன்னா, பொண்ணு பார்க்க வரும்போதே அகஸ்தியர் ஃபால்ல குளிச்சுட்டு காலில் அடிபட்டதோட வந்தாங்க. காயத்துல ஒரு 7 தையல் போட்டு, தையல் கால் பாதத்துல ஏதோ வெட்டி, அந்த குளிக்கும் போது உள்ளுக்கு ஏதோ கடந்து வெட்டி புண்ணாகி தையல் போட்டு கட்டு போட்டு தான் முத நீ பொண்ணு பார்க்க வந்ததே. அதனால சாருக்கு வந்து குளிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். எங்க தண்ணியை பார்த்தாலும் குளிக்கணும். சின்ன குளமா குளிக்கணும், கிணறா குளிக்கணும், ஃபால்ஸா, ஆறா குளிச்சுட்டே. எனக்கு வந்து குளிக்கத்தான் பிடிக்கும், வேற ஒண்ணு பிடிக்காது. அதெல்லாம் அது நான் பிடிக்காது, குளிக்க மட்டும்தான். அதெல்லாம் வந்து 100க்கு 1000 கொடுக்கலாம், 100க்கு 1000 கொடுக்கலாம். அதெல்லாம் கிடையாது, எந்த பழக்கமும் கிடையாது. ஆண்டவன் பண்ணிருக்கலாம். அப்படிலாம் இருந்தால் தாங்க நல்லா ஃபேமிலியை ரன் பண்ண முடியும். என்ன, இது ஒவ்வொருத்தவங்களுடைய பழக்க வழக்கம், ஒவ்வொருத்தவங்களுடைய இஷ்டம். அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். நாங்கள் இப்படித்தான், அதெல்லாம் கரெக்டாக இருப்பாங்க. எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. எங்க காவியா ஸ்மோக்கிங் எதுவும் கிடையாது. எங்க காவியா குடிக்கிறதுக்கும் வருத்தப்படுவான். அதெல்லாம் பண்ண மாட்டான் காவியா. காவியாவுக்கும் குளிக்கிறதுன்னு ரொம்ப பிடிக்கும். நல்ல ஜாலியா இருக்கும். ஆனா ஒண்ணு காமிக்க கூடாது, ஆனாலும் அதிகமா காமிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா காமிக்க பாருங்க, வானவில் தெரியுது எனக்கு, உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. அந்த வானத்துல அந்த வானவில்ல வந்து எங்க பாட்டி சொல்லும், சின்ன பிள்ளையில. ஆமா, எங்க பாட்டி சொல்லும், வானவில் தெரிஞ்சா கூப்பிட்டு இங்க இந்த வானவில் தெரியுது அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படி வந்து காமிக்க கூடாது அப்படின்னு எங்க பாட்டி முன்னாடி சொல்லும். அது ஒண்ணும் இல்ல, நம்ம உறவுகளுக்கு தான் நான் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, ஆனா எனக்கு தெரிஞ்சு நாங்கெல்லாம் பார்த்தோம் வானவில்ல. வீடியோல கொஞ்சம் கூர்மையா பாருங்க. ஜூம் பண்ணிட்டேன். இப்ப தெரியுதா? காவியா பாருங்க, தூங்கிட்டா. பாவம், பிள்ளைக்கு டயர்டா இருக்காளா, நல்லா தூங்கிட்டா. 2 வடை சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கியாச்சு. எங்க ஊர் ஸ்பெஷல் பாருங்க. எங்க ஊருக்கு இந்த திருநெல்வேலி தாண்டிட்டாலே எங்க ஊருக்கு போற வழி பூராமே தண்ணிகள் நிறைய இருக்கும். எங்க பார்த்தாலும் இந்த குளம் இருக்கா, அந்த பக்கம் தண்ணி இருக்கு, இந்த பக்கம் தண்ணி இருக்கு. தண்ணி இல்ல ஏரியா எங்க ஊர்ல வந்து ஊரை சுத்தி திருநெல்வேலியில இருந்து உள்ள மேலப்பாளையத்துல கட் பண்ணிட்டா பாவனாசம் வரைய, பாவனாசம் மேல டேம் வரைய எங்க திரும்பினாலும் தண்ணி தான். பசுமையான ஏரியா, வாய்க்கால் எல்லாம் இருக்கும், நல்லா இருக்கும். ரோடு இப்ப ஜம்முன்னு போட்டாங்கல்ல, பெருசாக்கிட்டாங்கல்ல, கொஞ்சமா வேலை நடந்துகிட்டு இருக்கு. அதுல வர இப்ப நம்ம கல்லடிக்குறிச்சி ஆத்து பாலத்தை பார்ப்போமே. இங்க பாருங்க, இயற்கை நிறைந்த மலை சூழ்ந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருது, மன்னிச்சுக்கோங்க. மலை சூழ்ந்த ஒரு நல்ல ஒரு இடங்கள் இங்கெல்லாம் நிறைய இருக்கு பார்க்கறதுக்கு, என்ஜாய் பண்றதுக்கு. இந்த பாருங்க, இந்த இருக்கா மலைகள் எப்படி இருக்கு. நல்ல சுற்றுலா வர்றதுக்கு நல்ல ஏற்ற இடம். லீவுக்கு நீங்களும் வாங்க அப்படியே. ஆமா, நல்ல புண்ணிய தீர்த்தங்கள் அதிகமா இருக்கு. வாங்க, என்ஜாய் பண்ணுங்க. பாவனாசம் நல்ல ஒரு விசேஷமான இடம். தெரியாதவங்களுக்கு சொல்றோம். அது நல்லா கும்பிடுங்க, நல்லா குடிங்க. ஈஸி தான். அதாவது டிராவல் எல்லாமே வந்து இப்போ எல்லாமே நல்ல ஒரு அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. ட்ரெயின் இருக்கு, ஆமா, பஸ் டிராவல், ஓன் டிராவல், எதுனாலுமே இப்போ வந்து கம்ஃபர்டபுளா இருக்கு. எல்லாமே நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. சுத்திலும் கிராமங்கள் தான், எல்லாரும் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி இருக்கு மலைகள், என்ன சுத்தி
மலை தானே. மலைகள், மரங்கள், செடிகள், கொடிகள் நிறைய இருக்கும். நல்லா இருக்குல்ல. இப்படியே இந்த மலை வந்து மேற்கு தொடர்ச்சி மலை தானே இது. என்ன ஆமா, இது இப்படியே கோயம்புத்தூர் வரையே போகுதா, இப்படி தாண்டி வரையே போகணும் தெரியல நம்மளுக்கு. தெரியல. ஏரியா நல்லா நல்லா இருக்கும். சூப்பரா ஜாம் நெருங்க ஏரியா சூப்பரா இருக்கும். நல்லா அது மாதிரி மழையும் நல்லா பெய்யும்ல. நல்லா இருக்கா, கண்டு குளிர்ச்சியா இருக்கா பாருங்க. குளிர்ச்சியா இருக்கும். அதே போல இங்க வந்து மழையும் நல்லா பெய்யும். ஓகேவா? தென்னை மரம், தென்னந்தோப்பு என்ன இங்க வருங்க, நல்லா இருக்கு. உடால அந்த பக்கம் வாய்க்கால் போகுது. வாய்க்கால் தண்ணி போகுது. தண்ணி இருக்கா? தண்ணி இல்ல, கம்மியா தான் போகுது. தண்ணி கம்மியா போகும். விவசாயத்துக்கு தேவையான இது திறந்து விடுவாங்க. உடால மீன் பண்ணை இருக்கும். மீன் பண்ணை உண்டு, மீன் குஞ்சு. இதுக்கு அந்த பக்கம் தான் மீன் பண்ணை இருக்கு. என்ன இதுக்கு அந்த பக்கம் ஒன்று இருக்கு, அந்த பக்கம் ஒன்று இருக்கு. நிறைய இந்த சைடு வந்து மீன் பண்ணை நிறைய இருக்கு. மீன் குஞ்சிஸ். இதுதான் கல்லடிக்குறிச்சி ரயில்வே ஸ்டேஷன். இது உள்ள இருக்கு, இது உள்ள இருக்கு. நான் இன்னைக்கு அப்பாவுக்கு வருஷ திதி போய் திதி கொடுக்கணும் விரதம்னா இங்க சுட்டி மகளும் அவ அம்மாவும் கடை நிப்பாட்டி உளுந்த வடை, கடை நிப்பாட்டி உளுந்த வடை, இட்லி, பூரி அப்படின்னு கட்டுன்னு கட்டுதாங்க. காரணம் என்ன தெரியுமா? நீங்க வந்து சாப்பிடக்கூடாது விரதம். சரி, நாங்க வந்து சாப்பிடாம இருக்க கூடாது. தவறு. அது ரைட். ஆமா, நான் சும்மா ஒரு காமெடிக்கு சொன்னேன். சரி, நம்ம நீதான் ரைட்டுங்க. இந்த காவியாவது எங்க அப்பா பேருக்காரி, எங்க அப்பா பேர் தான் அவளுக்கும். இவ்வளவு விரதம் இருக்காளா வச்சு இருக்கிட்டு இருக்கா. ஆமா, இவ்வளவு நேரம் தூங்குனா டப்புன்னு இட்லியும் பூரி எழுதிட்டாடா பாருன்னு. காவியா பாரு, கொஞ்சம் நமக்கு சோறு தான் முக்கியம். பசிக்கும். சரி, சாப்பிட எல்லாம் நல்லா இருக்கா? அது என்னம்மா, 1 6 ரூபா தானா? நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். 2 சேர்த்தா 12 ரூபா. ஏன்னா அவங்க திதி கொடுத்துட்டு வர லேட் ஆயிரும். ஆமா ஆமா, பசியோட இருக்க முடியாது ஒண்ணு. ஆனா அப்படி சாப்பிடாம இருக்க கூடாது. ரைட், சாப்பிடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க பெரிய ஆளுக்களே நம்மளை வந்து சாப்பிடதான் சொல்லுவாங்க. நாங்க உள்ள வந்துட்டோம். எங்க வந்திருக்கோம்னா பாபநாசம் வந்திருக்கோம். பாபநாசத்துல திதி கொடுத்துட்டு அப்படியே ஃபால்ஸ்ல குளிச்சுட்டு போகலான்னு வந்திருக்கோம். கூட்டம் வந்துருது. இன்னைக்கு அமாவாசைல அமாவாசை திதினாலே கூட்டம். கோயில் வேலை நடக்குன்னு கும்பாபிஷேகம் நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன். சார் வேகமா போறீங்க ஆத்துக்கு. இப்ப நடையேன் பாத்தீங்கன்னா பின்னாடி எப்படி ஆடுது. அதாவது தர்ப்பணம் கொடுக்க போறோம். அதுக்கு முன்னாடி குளிக்க போறாங்களா? வாங்க. தண்ணி நல்லா ஓடுது. சாரல் அடிச்சிருக்கு. அப்ப ஜாலியா இருக்குமே. எங்களாலதான் குளிக்க முடியும். எங்களால குளிக்க முடியாது. நான் எப்படி குளிக்க கூடாதுல்ல? குளிக்கலாம். கருப்பாயிரு சாம்பல். இறங்குப்பா, இறங்கி எடு. ஒரு தெளிவா இருமா. அப்பா நல்ல ஜில்லுன்னு நல்லா ஓதுவார் தண்ணின்னு. சூப்பரா போகுது. நாங்க ஃபால்ஸ்ல குளிப்போம். நீர் பண்ண போற? நானும் வருவேன். இப்போ உங்களுக்கு ஆசையா தான் இருக்கு. ஆனா ஏற்கனவே அவ்வளோ நிற்க முடியும். நானும் வரேன். தண்ணி நல்ல ஜில்லுன்னு இருக்கு. காவியா இங்க வரு. ஆமா, மீன் இங்க வரு. குளிக்க ஆசையா தான் இருக்கு. என்ன தண்ணி நல்லா போகுது.
ஆனால் ஃபால்ஸில் இல்லை குளிக்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே குளிச்சிட்டோன்னா ஈரத்தோடயே நிற்கணும். ஆமா பண்ணணும். அப்போ தர்ப்பணம் கொடுக்குற வரைக்கும் ஈரத்தோடயே நம்ம நின்றுட்டு இருக்கணும். குளிர ஆரம்பிச்சிடும். அது வந்து தனி. புண்ணோட நிக்கிறேன். அது ஒன்றும் செய்யாது, குணமாயிரும். மீன் கடிச்சு பார்த்துக்கிட்டேன். எடுக்க போறாங்க. இந்த இடத்துல நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட இடத்துல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக பண்ணுறாங்க. வெளியிலையும் பண்ணுறாங்க. நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி இது பாவனாசத்துக்கே வந்து இது பண்ணுறது இங்கே தான். தர்ப்பணம் பண்ணுறது பாவனாசத்தில் தான். இங்கே நிறைய பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள். இது வந்து ஒரு சின்ன ஒரு பார்ட் இடம். இன்னும் அங்கே நிறைய வெளியில் நிறைய பார்ட் இடங்கள் இருக்குது. அங்கேயும் பண்ணுறாங்க. இந்த அப்பா உட்காந்து பண்ணதுக்கு ரெடியாகி உட்காந்துருக்காங்க. ஒரு ஹாய் சொல்லிடுங்க. தான் சொன்னாங்க. நதிக்கரையில் வச்சு கோயிலுக்கு சாமி கும்பிட்றதுக்கு உள்ளே போகிறாங்க. ஆனால் உள்ளே போய் வேண்டான்னு தான் எடுக்கலை. உள்ளே போய் வீடியோலாம் எடுக்க முடியாது. அப்பா இப்போ மட்டும் போய் வேலை நடக்கு. கும்பாபிஷேகம் வரும் போல. இப்போ வந்து இதோட இந்த வீடியோ முடியுது.
அடுத்த வீடியோவில் சாப்பிட்றது, குளிக்கிறது, மற்ற ஃபால்ஸில் போய் குளிக்கிறது, சாப்பிட்றது எல்லாம் அடுத்த வீடியோவில் பாருங்கள். இதனுடைய தொடர்ச்சி நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. நாங்கள் தர்ப்பணம் கொடுக்கும்போது எங்கள் சின்ன மாமனார், ஞான மாமா, எங்கள் நாத்தனார் பிரியா, தாத்தா, பாட்டி எல்லாருக்கும் சேர்த்து இன்னைக்கு கொடுத்துருவோம். நாங்கள் கொடுத்தோம். அடுத்த வீடியோவில் பாருங்க. ஆமாம், அடுத்த வீடியோவில் பாருங்கள். பாய்.